அயோத்தியில கட்டப்பட்டு வர ராமர் கோயில் வர ஜனவரி 22 பிரதமர் மோடி தலைமையில திறப்பு விழா காணுது. இந்த கோயில பிரதமர் நரேந்திர மோடி தான் பிரதிஷ்டை பண்ண போறாரு. அதுக்காக நாடு முழுக்க இருக்கிற பல்வேறு பிரிவுகளை சார்ந்த 4000 சாமியார்கள், சீக்கிய மற்றும் புத்த மத ஆசிரியர்கள், அரசியல் தலைவர்கள், திரைக்கலைஞர்கள், விளையாட்டு வீரர்கள், தொழிலதிபர்கள், விஞ்ஞானிகள், ராணுவ அதிகாரிகள்னு பல்வேறு துறைகள்ல இருக்கிற செலிபிரிட்டிஸ எக்கச்சக்கமா கூப்பிட்டிருக்காங்க. அதோட இந்த கோயில் திறப்பு விழால நாடு முழுவதிலும் இருந்து 8000 பொதுமக்கள் கலந்து கொள்ள இருக்கிறதாவும் எதிர்பார்க்கப்படுது. இப்போ ராமர் கோயில் கட்டப்பட்டு வர அயோத்தி இந்து புராணங்களின் படி கோசலை சாம்ராஜ்யத்தோட தலைநகர்னும் ராமர் பிறந்து வளர்ந்த இடம்னும் நம்பப்படுது. இந்த நிலையில ஏற்கனவே அங்க இருந்த பாபர் மசூதிய இடிச்சு ராமர் கோயில கட்டணும்னு 19ஆம் நூற்றாண்டிலேயே விஸ்வ இந்து பரிஷத் அதற்கான பல நடவடிக்கைகள்ல ஈடுபட ஆரம்பிச்சாங்க. இதை அடுத்து 1980ல அவங்க கூட பாஜக கட்சியும் சேர்ந்துகிட்டாங்க. பல பிரச்சனைகளுக்கு அப்புறமா கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டு இப்போ வழிபாட்டுக்காக 22ஆம் தேதி திறக்கப்பட இருக்கிற இந்த ராமர் கோயில் பத்தின 5 சுவாரஸ்யமான தகவல்கள் வெளியாகி இருக்கு. சுமார் 28,000 சதுர அடியில 360 அடி நீளம், 235 அடி அகலம், 161 அடி உயரத்துல அயோத்தியில கட்டப்பட்டு வர இந்த ராமர் கோயில் இந்தியாவிலேயே மிக உயரமான கோயிலா இருக்க போகுதுன்னு சொல்லப்படுது. 3 தளங்களை கொண்ட இந்த கோயிலோட ஒவ்வொரு தளங்களும் 20 அடி உயரத்துல கட்டப்பட்டிருக்கு. இந்த கோயிலுக்கு மொத்தமா 12 வாயில்களும் இருக்கு. இந்த கோயிலோட கட்டுமான பணிகளுக்கான மண், கற்கள் எல்லாமே இந்து மத புராணங்களுக்கு உட்பட்ட ஸ்டைல்கள்ல வடிவமைச்சிருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. முற்காலங்கள்ல ராமர் கோயில்கள் கட்டப்பட்ட போது அதற்காக பயன்படுத்தின செங்கற்கள்ல ஸ்ரீராம் அப்படின்னு பொறிக்கப்பட்டிருக்குமா. அப்படியே தற்போது பிரதிஷ்டை செய்யப்பட இருக்கிற ராமர் கோயிலோட கட்டுமான பணிகளுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிற செங்கற்கள்ல ஸ்ரீராம் அப்படின்னு பொறிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. ராஜஸ்தானோட பரத்பூர்ல இருந்து கொண்டு வரப்பட்ட பிங்க் மணற்கற்கள் இந்த கோயிலோட கட்டுமானத்துக்காக பயன்படுத்தி இருக்காங்க. வாஸ்து சாஸ்திரங்கள், சில்பா சாஸ்திரங்கள் பார்க்கப்பட்டு வட இந்திய கோயில்களோட குஜராத் சௌலுக்கியா ஸ்டைல்ல இந்த கோயிலை வடிவமைச்சிருக்காங்களா. இந்த ராமர் கோயிலோட கட்டுமான அமைப்புகளுக்கான டிசைனை தலைமுறைகளா சுமார் 100க்கு மேற்பட்ட கோயில்களை டிசைன் பண்ண சொம்பூரா சமூகத்தை சார்ந்தவங்க பண்ணியிருக்காங்க. இந்த ராமர் கோயிலோட சீஃப் ஆர்கிடெக்ட் சந்திரகாந்த் சொம்பூரா, அவருக்கு துணையா அவரோட மகன்களான ஆஷித் சொம்பூரா, நிகில் சொம்பூராவும் இந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த 3 பேருக்கு கீழே தான் கோயிலோட கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இந்த ராமர் கோயில் கட்டுமான பணிகளுக்காக ஜான்சி, பித்தூரி, யமுனோத்ரி, ஹல்திகத்தி, சித்தூகர், கோல்டன் டெம்பிள்னா 2587 இடங்கள்ல இருந்து புனித மண் கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த கோயிலோட கட்டுமானத்துக்காக ஸ்டீல் மற்றும் இரும்பு உலோகங்கள் பயன்படுத்தவில்லையா, மாறா கற்களை மட்டுமே வச்சு கட்டப்பட்டிருக்கிறதாகவும் அடுத்த 1000 ஆண்டுகளுக்கு இந்த கோயிலை புனரமைக்க வேண்டிய தேவை இருக்காது அப்படின்னு ஸ்ரீராம் ஜென்மபூமி தீர்த்த கஷேத்ரா ட்ரஸ்டோட பொதுச் செயலாளர் கூறியிருக்காரு. ராமர் கோயில் திறக்கப்பட இருக்கிறத அடுத்து ஏற்கனவே தாய்லாந்தோட புனித நதிகள்ல இருந்து தண்ணீர் அனுப்பப்பட்டு இருக்கிற நிலையில இப்போ புனித மண்ணையும் அனுப்ப இருக்கிறதா சொல்லப்படுது. அயோத்தியில இப்ப கட்டப்பட்டு வர ராமர் கோயிலோட மாதிரி கோயில் ஏற்கனவே தாய்லாந்துலயும் இருக்கு. இந்த நிலையில இப்ப கட்டப்பட்டு வர ராமர் கோயிலோட தரைத்தளத்துல ராமரோட பிறப்பு, இளமை காலம் சார்ந்த கதைகளை விளக்குற வகையில டிசைன் செஞ்சிருக்காங்க. முதல் தளத்துல ராமரோட தர்பார் பத்திய கதைகளை டிசைன் செஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது.